நாடாளுமன்ற தேர்தலையொட்டி காலை முதலே மக்கள் வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களிக்க தொடங்கினர். முதலாவதாக வந்து வாக்களித்த கோவை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்லடம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் மொத்தம் 21,06,124 வாக்காளர்கள் உள்ளனர். 26 சுயேட்சைகள் உட்பட மொத்தம் 37 வாக்காளர்கள் போட்டியிடுகின்றனர். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் 582 மையங்களில் 2059 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 225 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பதட்டமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு, ராணுவத்துறையினர் பாதுகாப்பு மற்றும் சிசிடிவி கேமரா கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் பணியாற்றுவதற்காக வாக்குப்பதிவு முதன்மை அலுவலர்கள், வாக்குச்சாவடி அலுவலர்கள், நுண்பார்வையாளர்கள் என மொத்தம் 14,772 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் கருவி, கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், கை விரலில் வைக்கப்படும் மை, வாக்காளர் பட்டியல், வேட்பாளர்கள் பட்டியல் உள்ளிட்ட வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் வைக்கப்பட்டு இன்று காலையில் 6 முதல் 7 மணி வரை கட்சி முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 7 மணி முதல் மக்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். இதனை அடுத்து கோவை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் வரதராஜபுரம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் முதலாவதாக தனது வாக்கை பதிவு செய்தார். தொடர்ந்து காலையிலேயே வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வாக்குச்சாவடிகளில் வந்து வாக்களிக்க தொடங்கியுள்ளனர். தொடர்ந்து பேட்டி அளித்த வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன், என்னுடைய ஜனநாயக கடமையை நான் ஆற்றி உள்ளேன். அதேபோல் எல்லோரும் இதே மாதிரியான ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை நன்றாக செய்துள்ளனர். இந்திய திருநாட்டில் 18வது நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடக்குது. இன்னைக்கு முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19 நடக்குது. 7வது கட்டம் பார்த்திங்கன்னா ஜூன் 1 நடக்குது. இதுக்கான ரிசல்ட்ஸ் ஜூன் 4 வருது. நான் என்னோட கடமை ஆற்றிட்டேன், ஜனநாயக கடமை ஆற்றிட்டேன், வாக்களிச்சுட்டு வந்துட்டேன். நீங்களும் எல்லாரும் கண்டிப்பாக போய் உங்கள் ஜனநாயக கடமை ஆற்றணும், நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், அவங்க எல்லாரும் வாக்களிக்கும் போது கொஞ்சம் ஏதுவாக இருக்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. வெயில் வேற இருக்குது. அப்போ வெயில்லையும் சிரமப்படாமல் மக்கள் வரணுங்கிறதுக்காக அங்கங்கே மரநிழல்கள், ஷெட்ஸு, அது இதெல்லாம் கூட போட்டிருக்காங்க, நம்ம பார்க்குறோம். இன்னுமே எல்லா பூத்துக்கும் நம்மளும் போய் பார்க்க போகிறோம். பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறது நம்மளும் செக் பண்ணுவோம். இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறது ஒன்று தான், கண்டிப்பாக உங்கள் ஜனநாயக கடமையாற்றுங்க, வாக்களிங்க. அதே மாதிரி ஓட்டர் ஐடி இல்லைனாலும் பரவாயில்ல, 12 ஆவணங்கள் எது வேணால் வச்சு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பாருங்கள், அதில் எந்த ஆவணம் இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துகிட்டு ஓட்டு போடுங்க என்று கூறி விடைபெறுகிறேன். இப்போ நான் பார்த்தேங்க, எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் இயர் பை இயர் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் எக்யூப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் வர்றாங்க. நம்ம வளர்ந்துட்டே தான் வருது. நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தா இதே மாதிரி 6 தொகுதிகள் வருது இல்லை, கோவை பாராளுமன்ற, பல்லடம், சூலூர், கோவை வடக்கு, தெற்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், எல்லா தொகுதியிலுமே இன்றைக்கி ஃபுல்லாக போய் நம்ம பார்க்க போகிறோம். யாருக்காவது பிரச்சனைனாலும் தேர்தல் ஆணையத்தை அணுகலாம், இல்லைனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம். வாக்களிப்பீர். ஆனால் திமுக பாஜக ஆல்ரெடி புகார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ.